ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722250. இவங்களை யார் வேணாலும் ஆட்சி அமைக்கலாம், ஆனால் ஆள்றது நீங்களா இருக்கணுமா? அதுக்கு கொண்டு வர சொல்லுங்க மக்கள் கண்காணிப்பு திட்டம். திட்டத்தோட விளக்கத்தை எங்களோட யூடியூப் சேனல்ல பாருங்க. திட்டத்துக்கு ஓட்டுன்னு ட்ரெண்ட் ஆக்குங்க. எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் எங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரெனோகான் ராபிட் வால் பேனல்ஸ். வணக்கம் சார். டெல்டாவில் நெல் கொள்முதல் நிலையங்களில் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பார்வையிட்டிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அங்கே பார்வையிட்டதுக்கு அப்புறம் விவசாயிகள் படும் துயரத்தை வந்து சொல்லியிருக்கிறாரு. இதை சார்ந்த ஆளும் கட்சியினர் வந்து இதை வந்து அரசியலாக்குகிறார் எடப்பாடி திரு பழனிசாமி அவர்கள் அப்படிங்கிறத ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாங்க. இதை யார் அரசியலாக்குகிறார்கள் அப்படிங்கிற பார்வையிலேருந்து முதல்ல ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது அதிமுக அரசியலாக்குது அப்படின்னா அதை குற்றச்சாட்டாக சொல்லக்கூடாது, பாராட்டாக வைக்கணும். நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கேன், அரசியல் கட்சிகளுடைய கடமை அரசியல் செய்வது அது மக்கள் பிரச்சனைக்காக, இல்லாத பிரச்சனைக்காக பண்ணிங்கன்னா ஏங்க அப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி சொல்லலாம். நெல் கொள்முதல் பண்ண வேண்டியதுங்கிறது மக்களுடைய பிரச்சனை. மத்திய அரசு வந்து மானியம் கொடுக்குது, குறைஞ்ச விலைக்கு வாங்குது, மாநில அரசு கொள்முதல் பண்ணுது, அவங்களுடைய முகமையாக ஏஜெண்டாக இருந்து பண்ணுது, வாங்கி கொடுக்குறோம், கவர்மெண்ட்டில் காசு கொடுக்க போகிறோம். அது நமக்கு வந்து பிரச்சனை இல்லாமல் வரப்போது. நாளைக்கு நம்ம வந்து ஏற்றுமதி பண்ணிப்போம், இல்லை இலவச அரிசிக்கு நம்ம கொடுத்துக்கிடுவோம், வேறு ஏதாவது திட்டங்கள் கொடுத்துப்போம், ஏதோ ஒன்று செஞ்சுட்டு போகிறோம், நம்ம அதெல்லாம் பிரச்சனை. அப்போ கொள்முதல் பண்ணுறது தானே விரும்புகிறோம், அதானே விரும்புகிறோம். அப்போ நீங்கள் வந்து விவசாயம் பண்ணுங்கள், இந்தியாவில் நெல் உற்பத்தியில் தமிழகம் முன்னணியில் இருக்கிறது அப்படின்னு பெருமை பேசுகிறோம். அப்போ உற்பத்தி அதிகமாகிடுச்சுன்னா அப்போ வந்து கொள்முதல் அதிகமாகணும்ல. அப்போ அதுக்கு வந்து ஒன்றிய அரசு என்ன செய்ய உட்காந்துருக்காம நம்ம என்ன செய்யலாங்கிற பார்க்கலாம்ல. அவ்வளோதானே நம்ம வந்து பண்ணலாம். என்எல்சியை வந்து ப்ரைவேட்டைஸ் பண்ணணும், அதோடைய ஷேரை வந்து டைல்யூட் பண்ணணும்னு பிஜேபி கவர்மெண்ட்டில் முடிவெடுத்தாங்க. அப்போ வந்து மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் தமிழ்நாடு அரசை அதை வாங்கி கொள்ளும்னாங்க. 5% கிட்ட என்னமோ ஷேர் இருந்துச்சு. அது தமிழ்நாடு அரசு கொள்முதல், என்எல்சியோட ஷேர் தானே, நீங்கள் ஏன் ப்ரைவேடைஸ் பண்ணுறீங்க, யார்கிட்ட தானே வைக்க போகிறீங்க, ஏன்ட்ட ஒத்துருக்கேன். அது மாதிரி தமிழ்நாடு அரசு 150 வாய்ப்புகள் இருக்குது, தாராளம் பண்ணலாம். அப்போ கொள்முதல் செய்கிறதுல ஒரு பிரச்சனை இருக்குது. அதை பொதுவெளிக்கு கொண்டு வருவது இந்த நாட்டுடைய எதிர்க்கட்சி தலைவராக திரு எடப்பாடி பழனிசாமி கடமை. ரொம்ப ஆச்சரியமாக இந்த முறை நேராக போய் நின்று பார்த்து ப்ரெஸ் மீட் கொடுத்து அதை சரியாக அரசியல் பண்ணியிருக்கிறாரு. அதை அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய அரசியல். ஆனால் இவங்க தரப்புலேருந்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இங்கே ப்ரெஸ் மீட் கொடுத்தோன்னே இங்கே உடனே தலைமைச் செயலகத்தில் ஒரு ப்ரெஸ் மீட் நடக்குது. அவர் வந்து பொய்யான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாரு. அதுவும் இல்லாமல் குறுவை சாகுபடி இந்த வருடம் பார்த்தோம் அப்படின்னா அவங்க பயிரிட்டு அறுவடை பண்ணது அப்படிங்கிறத பார்த்தா பல்வேறு வித்தியாசம் இருக்குது. ஒரு 3 லட்சம் ஏக்கரில் பயிரிட்டது வந்து இந்த தடவை 6.9 லட்சம் ஏக்கர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால் இந்த தாமதம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பருவமழை முன்கூட்டியே வந்துருச்சு அப்படிங்கிறது இவங்க வைக்கிற விமர்சனமா இருக்கு. நான் தான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், முதல்ல வந்து திரு எடப்பாடி பழனிசாமி எங்கேருந்து பிரஸ் மீட் கொடுத்தாரு, இதற்கான கவுண்டர் எங்கேருந்து வந்துச்சுன்னு பார்த்தா புரிஞ்சிடும். சென்னையிலேருந்து கொடுக்கப்படுற கவுண்டருக்கும் திருவாரூரில் விவசாயத்துறை டெல்டாவுடைய மையப்பகுதியிலேருந்து கொடுக்குற கமெண்ட்டுக்குமான அந்த வித்தியாசம், அது வந்து முதல் அவர் களத்துலன்னு பேசுகிறாரு, இவங்க வந்து அவர் கவுண்டர் கொடுத்துட்ருக்காங்க. இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, நானே சொன்னேன், உற்பத்தி அதிகரிச்சிருக்கு, நோ டவுட். இந்தியாவிலேயே அதிகமான நெல் உற்பத்தின்னு பெருமை பேசுகிறோம், சூப்பர். அப்போ இது கணக்கு தெரிய வேண்டாமா? நீங்கள் நெல் உற்பத்தி அப்படிங்கிறது குறைஞ்சபட்சம் 100 நாள் பயிர், 90 நாள்லேருந்து 120 நாள் பயிர் வந்து நெல் 3 மாதம் ஆகும், 4 மாதம் அந்த பயிர் வந்து ஒவ்வொரு ரகத்துக்கு ஏற்ப மாறும். அப்போ 100 நாள் 120 நாள் முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இவ்வளோ வரப்போகுதுன்னு. நீங்கள் 7 டன்னுக்கு போட்டால் தான் உங்களுக்கு வந்து 5 டன்னாவது கிடச்சிருக்கும். ஒன்று பாலாயிருக்கும், ஒன்று மலையில் வந்திருக்கும். அப்போ 7 டன்னுக்கு போட்டிருக்காங்கனாலே உங்களுக்கு கூட தெரியும்ல. திடீர்னு வந்து நாங்கள் 3 லட்சம் டன் இருந்துச்சு, இப்போ 7 லட்சம் டன்னாக மாறிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சா, 3 மாதம் முன்னாடி தெரியலையா? அப்போ 3 மாதம் முன்னாடி, அதுதான் இன்றைக்கி வந்து மாற்றி மாற்றி கேட்குறாங்க. 3 மாதம் முன்னாடியே இவர்கள் விதைக்கப்பட்ட போதே கொள்முதலுக்கான விலையை எவ்வளவு கொடுங்க, நீங்கள் வந்து அதை வந்து சன்னரகத்துக்கு வந்து நீங்கள் இவ்வளோ கொடுங்க, அதை ரீஃபைன் பண்ணப்பட்ட அரிசிக்கு நீங்கள் இவ்வளோ அனுமதி கொடுங்கன்னு சொல்லி முதலே கேட்டிருந்தாங்கன்னா அந்த பிரச்சனையே கிடையாது. 3 மாதம் வந்து ப்ராசஸ் முடிஞ்சிருக்குமே. 7வது மாதம் அவங்க வந்து திரு ஏஎன்எஸ் பிரசாத் வந்து அதை குறிப்பிட்டு பிஜேபியில் 7வது மாதத்தில் வந்து அவங்க ஒரு அப்ரூவல் கொடுத்துட்டு அதற்கான பதிலை 10வது மாதத்தில் ஆரம்பிக்கிறாங்க. 3 மாதம் நீங்களே கேட்டுட்டீங்களே, அந்த 3 மாதம் முன்னாடி போய் அந்த பிரச்சனை வந்திருக்காதே. இதுதான் ரொம்ப முக்கியமாக. மழை வருது, பாதிப்பு வரும், அப்போ எல்லாமே தெரிஞ்ச விஷயங்கள் தானே. பருவமழைங்கிறது வரத்தான் செய்யுது. இது வந்து மேக வெடிப்பு கிடையாது, திடீர்னு வந்துருச்சு, பாலாய் போச்சுங்க. பருவமழை 4 நாள் முன்னாடி ஒரு 4 வந்து எக்ஸாக்டாக சொன்ன டேட்டுக்கு வந்து நிற்காது. அப்போ நமக்கு வந்து கணக்கு இருக்குது எப்போ வரும்னு. அப்போ முன்கூட்டியே வந்துச்சுனாலும் கணக்கு பண்ணணும்ல. அப்போ இப்போ பிரச்சனை வந்து முன்கூட்டியே வந்தது இல்லை, கொள்முதல் பண்ணாதது. கொள்முதல் பண்ணாததுக்கான காரணம் என்ன சொல்கிறீங்க? அதிக உற்பத்தி இன்னைக்கு காலைல வந்தது இல்லை. அதிக உற்பத்தி விதைக்கப்பட்ட போதே தெரியும். அப்போ 7 லட்சம் டன்னுக்கு விதைச்சிருக்காங்க, இத்தனை லட்சம் ஏக்கரில் விதைச்சிருக்காங்க அப்படின்னா எவ்வளோ உற்பத்தி வருங்கிற மனக்கணக்கு தானே. நீங்கள் வந்து எக்ஸாக்டாக போட்டு சார் 403 கிலோ கூடிச்சான்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லையே. அப்போ பிரச்சனை என்ன? முதல்ல கொள்முதல் நிலையங்கள் சரியாக இருக்குதா, கிட்டங்கிகள் இருக்குதா? ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க. மழை தண்ணி வந்தால் நனையாமல் இருக்கிற வழி இருக்கா?
நீங்கள் கொள்முதல் பண்ணுங்க பண்ணாம இப்போ நான் இந்த இடத்துக்குள்ளே நீங்கள் வச்சிடுறீங்க 1000 டன் எடுத்து வச்சுக்கோங்க 15 நாள் கழிச்சு கொள்முதல் பண்ணுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லையே. அவனுக்கு என்ன விவசாயிக்கு நீ வந்து எவ்வளோ எடை போட்டு கொடுக்குற காசு கொடுத்து சந்தோஷம் சாமின்னு கொடுத்து போகிறோம் அவ்வளோதானே. அப்போ நீங்கள் அவ எங்கே வருத்தப்படுறாங்க அவங்க, நீங்கள் கொள்முதல் பண்ணலை, ரோட்டில் நிப்பாட்டி வச்சிட்டீங்க, மழை பெய்யுது, ஈரப்பதம் கூடிடுது, மேலே உள்ள மூட்டை புறம் பாலாயிருது, நீங்கள் வாங்க மாட்டீங்க, எடை குறைஞ்சிருது, தகுதியற்ற நெல்லாக மாறிடுது, அப்போ எனக்கு நட்டம் இல்லையான்ற. நீங்கள் கொள்முதல் பண்ணுவீங்களான்னு கேட்டால் ஆமாம் கொள்முதல் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டீங்க. எந்த விவசாயம் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிற தருணத்தில் திரு உதயநிதி ஸ்டாலின் தமிழகத்துடைய துணை முதலமைச்சர் அங்கே போயிருக்கிறார். எதிர்கட்சியில் போனதுனால தான் அங்கே போறாரு, புரியுங்களா? அதனால தான் அரசியல் பண்ணணுன்ற. இதுக்கு முன்னாடி அவங்க போகல. அவர் முதல்ல போயிட்டு இவர் போயிருந்தாருன்னா நான் வந்து மாற்றி கேட்டிருப்பேன், திரு எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிருப்பேன். உங்களுக்கு புரியுங்களா? இவர் முதலே போய் ரொம்ப சரியாக பண்ணாருன்ற. இப்போ அதுக்கு பதில் கவுண்டர் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப சரியான விஷயம். இப்போ இவங்க போய் நிற்கும் போது என்ன சொன்னாங்க, யாருக்கும் கொல்லப்படாது, அடுத்த மாதம் நவம்பர் 10-20 தேதிக்குள்ளே நாங்கள் வந்து எல்லா கொள்முதல் ப்ராசஸையும் முடிச்சிருவோன்றாங்க. சூப்பர். இதைத்தானே கேட்டுட்டு இருக்காங்க. ஒன்று கொள்முதல் ப்ராசஸ் முடிங்க, ரெண்டாவது நனையாமல் பாதுகாத்துக்குங்க, இன்னும் 20 நாள் தள்ளி வச்சுக்கோங்க. நீங்கள் டிசம்பர் 31 வரைக்கும் கூட கொள்முதல் பண்ணுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்த நெல்லை கொண்டு வந்த நெல்லை நீங்கள் வாங்குறேன்னு சொல்லியிருக்கீங்களா, அது எங்கே வைப்பீங்க? அதுபோல் ரோட்டில் கரும்பு ரோட்டில் நிற்குங்க, கரும்பு ரோட்டில் நிற்கும். ஒன்று மழை பெஞ்சால் நல்லது அவங்க, உங்களுக்கு புரியுங்களா? அவங்களுக்கு வந்து சாறு கூடு இன்னும் ஈரப்பதத்தோட நல்லா இருக்கும். ஆனால் இது நெல் அப்படி கிடையாது. நீங்கள் நெல் பூரா லாரிலையும் ரோட்லையும் போட்டு வச்சுருக்கீங்க, பூரா பதரும் முளைச்சிருது. அதுதான் சொல்கிறாங்க, லாரி லாரியாக முளைக்குது. இங்கே விழுப்புரம் பக்கத்தில் வெறும் வந்து டெல்டா மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்க எந்த பிரச்சனை, ஏன்னா மழை எல்லா ஊர்லேயும் பெய்யுது. அப்போ பெஞ்ச மழை வந்து ரோட்டில் லாரி நின்றுச்சுன்னா லாரி வாடகை எவ்வளவு, விவசாயிகளுக்கான இழப்பு எவ்வளவு, ஈரப்பதம் கூடனா அது வந்து 18% 22% கணக்கு இருக்குது, எவ்வளோ அளவுக்கு ஈரப்பதத்தை ஏற்க முடியும், அந்த பர்சன்டேஜ் கூடிடும். அப்புறம் பாலாயிரும் ஒரு செட்டு. இப்படி மேலே இருக்கிற மூடை பூரா பாலாயிரும், கீழே இருக்கிற மூடை தாங்கிடும். ஆனால் கீழே இருக்க மூடையில் ஈரப்பதம் கூடிடும், ஈரம் இல்லை ஈரப்பதம் அதுவும் கூடிடும். அப்போ இந்த வித்தியாசங்கள் விவசாயிகளுக்கு தெரியும், கொள்முதல் பண்ணுற இவர்களுக்கு தெரியும். அப்போ இவங்களுக்கு ஏன் தெரியாமல் போச்சு, ஏன் செய்யாமல் முன்கூட்டியே கணிக்கிறாங்க. இப்போ நம்ம வந்து பார்த்துருக்கோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லா அமைச்சர் பெருமக்களும் இன்க்ளூடிங் தமிழக துணை முதலமைச்சர் நாங்கள் எவ்வளோ மழை வந்தாலும் சமாளிப்போம். இப்போ பூரா பேட்டி கொடுக்குறாங்களா? ஏன்? நவம்பர் டிசம்பர் வந்தால் மழை வரும்னு தெரியும். மோசமான நவம்பர் டிசம்பரில் நம்ம பார்த்துருக்குறோம். அப்போ முன்கூட்டி இருக்கக்கூடிய அனுபவத்தின் மூலமாக சொல்கிறோம். அவ்வளோதானே, இதுதானே புத்திசாலித்தனம். அதே மாதிரி இந்த அறுவடை நடக்குங்கிறது எல்லாரும் தெரியுமா, குருவை எப்போ வரும், சம்பா எப்போ வரும் எல்லாருக்குமே தெரியும்ல. அப்போ இது எப்போ என்ன பருவங்கிறது தெரியுமில்ல, எப்போ முடியுங்கிறது தெரியுமில்ல, எப்போ வரும். இது ஒரு 3-4 மாத ப்ராசஸ் தானே. அப்போ திடீர்னு வந்து ஐயோ உற்பத்தி கூடி விட்டது அப்படின்னா அது காம்ப்ளிமெண்ட் தானே. உற்பத்தி கூடிருச்சு, நாங்கள் கொள்முதல் கூட்டிட்டோம், அமௌண்ட்டை கூட்டிட்டோம், தமிழக அரசின் பங்களிப்பு இன்னும் 100 ரூபா கூட்டிட்டோம், அப்படி தானே சொல்லணும். உற்பத்தி குடிச்சுக்கிற கவலையா சொல்றீங்க, எனக்கு புரியல. நிச்சயமா சார். ஆனா இது பொத்தாம் பொதுவாக வைக்கிற ஒரு குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஏன்னா இப்போ குறுவை சாகுபடி இந்த அளவுக்கு உற்பத்தி அதிகமாயிருக்கு, இத்தனை ஏக்கர் நிலம் வந்துட்டு அதிகரிச்சிருக்கு, விவசாயத்துல இந்த இடத்துல அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறப்ப அவங்க அதற்கான முன்னேற்பாடுகள் வந்துட்டு இந்த கவர்மெண்ட் பண்ணதுனால தான் இவ்வளவு உற்பத்தி அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. அதாவது எப்பயுமே இந்த காமெடி ஒன்று நடக்குங்க. தமிழ்நாடு கல்வியில் சிறந்திருக்கும்பாங்க. எது வச்சு சொல்றீங்க அப்படின்னு சொன்னா கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ கூடி இருக்கும், ஜிஆர் கூடி இருக்கும். ஜிஆருக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? அவர் பிள்ளையை அவர் பள்ளிக்கூடத்தில் சேர்க்குறாங்க. ஸ்கூல் என்ரோல்மெண்ட்டில் வந்து அப்பா அம்மாவுடைய ரோல் தான் இருக்குது. நல்லா படிக்க வச்சு 100க்கு 100 வாங்குறதுலாம் வாத்தியாரோட ரோல் இருக்குது, வாத்தியாரோட ரோல் இருக்குனால ஸ்கூல் ரோல் இருக்குன்னு நம்ம சொல்லலாம், ஸ்கூலுங்கனால கவர்மெண்ட் ஸ்கூல்னு சொல்லலாம். அது வாங்கினீங்களான்னு கேட்டால் நீ பிள்ளைகளை சேர்த்தாங்கன்னு சொல்லி உங்களுக்கு புரியுங்களா? நிலத்தில் விவசாயம் வந்து அதிகமாக விவசாயம் பண்ணுறான்னு அவர் பண்ணுறாரு, அவருடைய லேண்டு இந்த வருஷம் பண்ணலாம்னு நினைக்கிறாரு, நல்லா மழை வருதுன்னு சொல்கிறாங்க, நம்ம சும்மா பண்ணிட்டு இருக்கோம்ல, ஒன்று 10 ஏக்கர் கூட போடணும், அவர் லேண்டு நீங்கள் என்ன ஊக்கப்படுத்துறீங்கன்னு கேட்கலையே. நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் பண்ணுங்க, நான் பார்த்துங்க யாராவது சொன்னாங்களா? அங்கே லோக்கலில் வந்து அந்த கூட்டுறவு சங்கங்களில் அங்கே உள்ள விதைப்பண்ணைகளில் வந்து சஜஸ்ட் கொடுக்குறாங்க, கேட்டால் கொடுப்பாங்க, போய் பார்த்தா சொல்லுவாங்க, மண்ணை பார்த்து சொல்லுவாங்க, அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் இந்த விதைப்பு அளவு ஏக்கர்கள் கூடினதுக்கு அரசாங்கம் என்ன செஞ்சதுன்னு கேட்குறேன். அவங்க என்ன என்கரேஜ் பண்ணாங்கன்னு கேட்குறேன். 100 ரூபா கூட கொடுக்குன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அது என்கரேஜ்மெண்ட், புரியுங்களா? நாங்கள் முந்தானத்து வந்து 530 ரூபா சொல்லியிருந்தாங்க, இன்றைக்கி 580 ரூபா தரோன்னு சொல்லியிருக்கோம். நாங்கள் 580 ரூபான்னு சொன்னதுனால உற்பத்தி கூடியிருக்கு அப்படி. அதுவும் கூட கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் 2014 ஆட்சிக்கு வந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் தங்களுடைய கொள்முதல் விலையை கூட்டிகிட்டே போயிருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸ்டேட் கவர்மெண்ட் ப்ராமிஸ் பண்ணது எங்கே இருக்குது, இவங்க எங்கே கொடுத்துருக்கான்னு பார்த்துங்க, உங்களுக்கு புரியுங்களா? ஸோ நிலப்பரப்பு அதிகரிச்சிருக்குங்கிறதுக்கு இவருடைய ரோல் கிடையாது, உற்பத்தி அதிகரிச்சிருக்கிறது இவங்களுடைய ரோல் கிடையாது, கொள்முதல் பண்ணுறது தான் இவங்க ரோல் இருக்குது. இவங்க என்ன சொல்லணும், போன முறை நாங்கள் கொள்முதல் பண்ணது 4 லட்சம் டன், இந்த முறை நாங்கள் கொள்முதல் பண்ணியிருக்கோம் 7 லட்சம் டன், அப்போ கூட காசு கொடுக்கணும்ல, அப்போ நாங்கள் பண்ணியிருக்கோம், வேலை பார்த்துருக்கோம், துரிதம் அதை சொன்னாங்கன்னா காம்ப்ளிமெண்ட், அதை பண்ணது அவங்க, அது நடக்கலைங்கிறது தான் பிரச்சனை. நிலப்பரப்பு அதிகரித்ததும் விளைச்சல் அதிகரித்ததும் விவசாயிகள் தான் காம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதுக்கும் நீங்கள் காம்ப்ளிமெண்ட் எடுத்து மாணவர்கள் வந்து பெட்ரோல் சேர்த்துருக்குறாங்க, அதுக்கும் நீங்களே காம்ப்ளிமெண்ட். நல்லா படித்தாங்கன்னா திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நான் காரணங்கன்னு சொல்லிக்கலாம். பாருங்கள், எல்லாருமே 100 and out of 100 வாங்கியிருக்காங்க, நாங்கள் சென்டம் எல்லாருமே வாங்கியிருக்காங்க, ஃபெயிலே கிடையாது எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ கட்டாயம் அரசுக்கு அந்த காம்ப்ளிமெண்ட் கொடுக்கணும், அதனால் பள்ளி கொடுக்கணும், அதனால் மாணவன் கொடுக்கணும்.
பெற்றோர்கள் வந்து பிள்ளைகள் சேர்த்ததுக்கு நீங்க எப்படி கொடுப்பீங்க? விவசாயி விளைச்சல் பண்ணதுக்கு வந்து நீங்க எப்படி கவர்மெண்ட் கொடுப்பீங்க எனக்கு புரியல. இல்ல நெல் கொள்முதல் நிலையங்கள் வந்துட்டு எண்ணிக்கை அதிகரிக்கல அப்படிங்கிற தவறான குற்றச்சாட்டுகளை வந்து அரசின் மீது எடப்பாடி பழனிசாமி அதிகரிச்சிருக்காங்க. குழப்பம்ல போதுமான அளவா அப்படின்னு பார்க்கணும். நீங்க கரூர் ஸ்டாம்ப் இடும்போது 800 பெட் இருக்கக்கூடிய இடத்துல நாங்க 400 பெட் கூட அக்சஸ் வந்து அதிகமா போட்டோம்னு சொன்னாங்க. 1200 பெட்டா மாத்துறாங்க, 50% கூட்டுறாங்க. அதுதானே போதுமான அளவான்னு பாக்குறது. உங்களுக்கு புரியுங்களா? நார்மலா 800 பெட்னா 800 பெட் காலி இருக்காது. நீங்க கற்பனை பண்ணும்போது 800 பெட் காலியா இருக்கு, இன்னும் 400 பெட் 1200 பெட் காலி. 800 பெட்ல 880 பேர் உட்கார்ந்திருப்பாங்க. பெட் கீழே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நீங்க போய் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிரும் உங்களுக்கு. 800 பெட் ஆக்குபைடா இருக்கும், 300 பெட்டுக்கு ஆள் கீழே படுத்திருப்பாங்க, ஆள் டிஸ்சார்ஜ் ஆக ஏறி போய் உட்கார்ந்துருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும். ஸோ 400 பெட் அடிஷனலா பண்றேன்னு சொல்லி சொல்றாங்கல்ல, அதை மாதிரி இவங்க பண்ணியிருக்கணும்ன்ற. நீங்க வந்து 3 லட்சம் டன் வந்து 7 லட்சம் டன்னா உற்பத்தி மாறிடுச்சு. இந்த அதாவது மோர் தென் டபுள். சரிங்களா? தமிழக அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் சொல்லட்டும், இல்லாட்டி அந்த பகுதியை சேர்ந்த அமைச்சர் பெருமக்கள் சொல்லட்டும், தமிழக துறைமுறை சொல்லட்டும், டபுள் மடங்கா ஒரு கொள்முதல் நிலையம் மாறிடுச்சான்னு சொல்லட்டும். உங்களுக்கு புரியுங்களா? உற்பத்தி டபுள் மடங்கா மாறிடுச்சு, கொள்முதல் நிலையம் டபுள் மடங்கா மாறி இருக்கணும்ல. அப்ப நாங்க வந்து உரிய போன வருஷம் நாங்க வந்து 800 கொள்முதல் நிலையம் வச்சிருந்தோம். இந்த வருஷம் நாங்க 1600 கொள்முதல் நிலையம். அதற்கான விஷயங்கள் நடைமுறைப்படுத்திட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. பருவமழை முன்கூட்டியே வந்துருச்சு. அதுவும் இல்லாம வந்து லேசாக தான் நெல் முளைச்சிருக்கு. அதிமுக ஆட்சியில வந்து நெல் நல்லாவே விளைஞ்சிருச்சு. அந்த அளவுக்கு இங்க மோசமாக இல்ல. வயக்காட்டுல கூட முளைக்கல, விளையல, எல்லாம் மூட்டையில விளையுதுன்னா அது சந்தோஷப்படக்கூடிய விஷயம் இல்ல. புரியுங்களா? நல்லா தானே விளைஞ்சிருக்குன்னு அதை காம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்களான்னு எனக்கு தெரியல. அதிமுக ஆட்சியில 3 இன்ச் வளர்ந்துருச்சு, எங்க ஆட்சியில 1 இன்ச் தான் வளர்ந்துருக்கு. இதெல்லாம் விவாத பொருளே கிடையாது. நாம வந்து பருவமழை எப்போ வருங்கிறது, பருவமழை 3 மாசம் முன்னாடி வரலங்க, 3 நாள் 4 நாள் தானங்க முன்னாடி வரும். நீங்க சீசனுங்கிற இப்போ பருவமழை எந்த உங்களுக்கு வானிலை வந்து டேட் சொல்லியிருக்காங்க? 15ஆம் தேதி வரும் அப்படின்னு. 15ஆம் தேதி வரும், 13ஆம் தேதி வரும், 18ஆம் தேதி வரும், 5-6 நாள் முன்ன பண்ண தான் வரும். முன்கூட்டியே வந்துருச்சு. முன்கூட்டியே அது வந்துச்சு. முன்கூட்டியே நீங்க சிந்திச்சிங்களா? நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன்ல, எப்போ விதப்பு போட்டிருக்காங்கன்னு தெரியும்ல, அப்போ அறுப்பு எப்போன்னு தெரியும்ல. விதப்பு இன்னைக்குன்னா அறுப்பு 90 நாளில் 120 நாளில். அது சீசனலாக ஃபுல்லாக வந்துட்டே இருக்கும். கடமடையில் வேறு மாதிரி பண்ணுவாங்க, முன்னாடி வேறு மாதிரி பண்ணுவாங்க, அணைக்கட்டு கீழே வேறு மாதிரி பண்ணுவாங்க, ராமநாதத்தை வேறு மாதிரி பண்ணுவாங்க. தெரிஞ்சது தானே? அப்போ இது தெரிஞ்சுதானே நீங்கள் வந்து கொள்முதல் வச்சிருக்கீங்க, கொள்முதல் நீங்கள் கூட்டியிருக்கீங்கிற நான் உடன்படுறேன். எனக்கு அதெல்லாம் இல்லை, நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லவே மாட்டேன். போதுமான அளவு விழிப்புணர்வோடு செஞ்சீங்களா, போதுமான அளவு முன்னேற்பாடோடு பண்ணீங்களாங்கிற கேள்வி. நான் திரும்பவும் சொல்றேன், நீங்கள் கொள்முதல் நிலையத்தையும் கூட்ட வேண்டாங்க, கொள்முதல் விலையும் கூட்ட வேண்டாங்க, பத்திரமா வாங்கி வச்சீங்களான்னு கேட்குறேன். அப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் டெல்டா மாவட்டங்களில் வந்து இவங்க வந்துட்டு கவனம் செலுத்தலையோ அப்படின்ற ஒரு கேள்வி வந்து நிற்குது. ஏன்னா இப்போ என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போய் நேரில் பார்த்தாரு. அப்போ வந்து யார் தமிழகத்துல இருந்து போய் பார்த்தாரு? பக்கத்தில் இருக்கிற மாவட்டத்தில் இருக்கிற அனில் மகேஷ் போய் பார்த்தாரா? திரு கேஎன்ஆர் அவர்கள் போய் பார்த்தாரா? இந்த மாதிரி கேள்விகள் உலாவறதையும் பார்க்க முடியும். ஒன்று, இயல்புல எல்லாம் அதுவாக நடக்கும் அப்படிங்கிற நினப்பு கவர்மெண்ட்டுக்கு. 2வது, கவர்மெண்ட் கையில் காசு இல்லை. 3வது, அரசு ஊழியர்களுக்கு பூரா வேறு வேறு வேலை கொடுத்து வச்சுருக்காங்க. இந்த உங்களுடன் ஸ்டாலின், மக்களுடன் முதல்வர், இந்த மாதிரி வேறு வேறு ஸ்கீம்ஸ் கொடுக்கும்போது எல்லா ஆஃபீஸர்ஸும் என்கேஜ் வேறு வேறு இடத்துல மாற்றி போட்டு வச்சுருக்காங்க. அந்த மாதிரி உள்ள சிக்கல் தான் இதுக்கு மொத்தத்துக்குமான காரணம். 3க்குமான காரணம். 1, கவர்மெண்ட் கையில் காசு கிடையாது. 2வது வந்து இவங்க முன் தயாரிப்பு கிடையாது, எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடந்து அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது. 3வது, ஆள் கிடையாது. இந்த 3 நீங்கள் வந்து ஒரு 100 கொள்முதல் நிலையங்கள் கூட்டிடுறீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? சொன்னாங்களா? 100 கொள்முதலுக்கு ஆள் எங்கேருந்து எடுத்தீங்க? உங்களுக்கு 100 கொள்முதல் நிலையங்களுக்கு மூட்டை தூக்குற ஆள்ல இருந்து, எடை போடுற ஆள்ல இருந்து, காசு கொடுக்குற ஆள்ல இருந்து ஒரு அதிகாரப்பூர்வமாக ஒருத்தர் அமௌண்ட் எழுதி கொடுக்கணும். உங்களுக்கு வந்து 18,000 ரூபாங்க, உங்களுக்கு 37, அது வந்து அவர் எழுதி கொடுத்தா காசு கொடுத்தாகணும். உங்களுக்கு புரியுங்களா? அப்போ ஒரு அத்தாரிட்டி அங்கே இருக்கணும். 100 கொள்முதல் நிலையம் கூட்டிட்டீங்க, 100 பேர் வேலைக்கு ஆள் எடுத்தீங்களா? வேலைக்கு ஆள் எடுத்தீங்களா? கிடையாது. என்ன செஞ்சிருப்பீங்க? விளைச்சல் இல்லாத கடலூர்லேருந்து 2 பேர் அனுப்பியிருப்பீங்க, ராமநாதத்தில் 2 பேர் அனுப்பிங்க, நான் திருநெல்வேலியில் 2 பேர் அனுப்பி, அப்படி தானே வந்து நிற்க முடியும். அது எப்படி பத்தும்? அவர் எத்தனை மாதம் அங்கே இருப்பார்? அதைத்தான் முன் தயாரிப்பு இல்லைன்னு நான் சொல்லுவேன். நீங்கள் வந்து இது எதுவுமே எனக்கு வேண்டாம்னு சொல்லுங்கள். எனக்கு ஒன்றும் விவசாயிகள் வருத்தப்பட மாட்டாங்க. இது எதுவுமே இல்லை விவசாயி. ஏன்னா விவசாயி வந்து அவர்களுக்கு ஏமாற்றமோ பணம் போதுமான அளவு வராததோ, அவர்களுக்கு வந்து நெல் பாலாகிறதோ புதுசில் நிறைய பார்த்துட்டாங்க. அவர்களுக்கு என்ன சின்ன ஆறுதல் கொடுத்துருக்கலாம், நெல்லை வாங்கி நீங்கள் குடோனில் வச்சுட்டீங்கன்னா முடிஞ்சு வச்சுக்கணும். அவர் கீழே பெயிண்ட் எழுதிட்டு ஆர்கே எம்கே எஸ்ஆர்னு போட்டு அவர் இன்சியில் போட்டு உட்காந்துருக்க போகிறாங்க. 1 மாதம் கழிச்சு பண்ணிக்கங்க. ஏடா அப்படி நீங்கள் குடோன் இருக்குது அவங்கள்ட்டன்னு கேட்குறேன். எத்தனை வருஷமா ஆட்சியில் இருக்கீங்க? இந்த 4.5 வருஷம் தான் திமுக பேச போதா? திமுக தானங்க 60 வருஷமா ஆட்சியில் இருக்கீங்க. 67 ஆட்சி இருக்கக்கூடிய ஒரு இயக்கங்கள் வந்து இன்னும் கொள்முதல் நிலையங்கள் இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க. என்ன அர்த்தம்? கொள்முதல் நிலையம் வேண்டாம், குடோன் கிடையாதா? குடோன் உங்கள்கிட்ட வேண்டாம், 4 பேர்ட்ட வாங்கி வைக்க முடியாதா? அவங்களுக்கு வாடகை கொடுக்க முடியாதா? இது என்ன கேள்வி? அப்போ இதுதானே முன் தயாரிப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க. விவசாயிகளுக்கு எந்த பாதிப்பும் இருக்காதுங்க. அவங்களுக்கு 15 நாள் காசு கொடுங்க, கழிச்சு கொடுங்க, வாங்கிப்பாங்க. ஒரு 2 ரூபா கம்மியாக கொடுங்க, வாங்கிப்பாங்க. நம்ம பார்த்துருக்கோம், எல்லாரும் கமிஷன் வாங்கிட்டு மூட்டைக்கு வந்து இட போடுறதுக்கே வாங்கிட்டு இருக்காங்க, கண்ணோட பார்த்துருக்கோம். அதெல்லாம் அவங்க சகிச்சுக்கிறாங்க. வாங்கின நெல் பாலாயிரம்னு என்னத்துக்கு அர்த்தம்? அது வந்து அரசாங்கத்துக்கும் போல, வீட்டுக்கும் வரல, நடுவில் வந்து பாலாது. இதுதான் ஒரு ஜீர்ணி. வெள்ளத்துலேருந்து காப்பாற்றியாச்சு, மழையிலேருந்து காப்பாற்றியாச்சு, அறுவடை முடிச்சாச்சு, கொண்டு வந்து இடைக்கு போட்டுனேன், அங்கே வந்து அடிச்சுட்டு போகணும். என்ன அர்த்தம்?
இதுதான் வேணும். அப்ப அதுக்கான ஏற்பாடு பண்ணிருக்கீங்களா? இந்த குறைந்தபட்ச கட்டமைப்பு உள்கட்டமைப்பு செய்ய வேண்டாமா? நிச்சயமாங்க. இப்போ இதுல அடுத்த கட்டமா பார்க்க வேண்டியது என்னன்னா, இங்க சென்னையில ஆர்வம் காட்டுறாங்க, மழையால வந்துட்டு சென்னை மாநகரம் பாதிக்கப்பட்டக்கூடாதுங்கிறதுல ஆர்வமா இருக்கிறாங்க. ஆனாலும் டவுன் சவுத் தமிழ்நாட்டுல வந்துட்டு அவங்க ஆர்வத்தை காமிக்கல அப்படிங்கிறதையும் வந்துட்டு குற்றச்சாட்டா வைக்கிறாங்க. இருக்குது. அதற்கான காரணம் மீடியா. இந்த மீடியால பாத்தீங்கன்னா சென்னையில ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா எல்லா மீடியாலையும் எங்கள்லேருந்து எல்லாருமே எல்லா மீடியாலையும் சென்னையில 15 ரிப்போர்ட் இருப்பாங்க. திருவாரூர் மாவட்டத்துக்கு ஒரே ஒருத்தர் இருப்பார். அவரையும் நம்ம வந்து சேர்த்து அரியலூர் பெரம்பலூர் சேர்த்து பார்த்துக்கோன்னு சொல்லி வச்சிருப்போம், 2 பக்கத்தில் அந்த மாதிரி. அப்போ அங்கே வந்து அவர் போகும் சார் ஒன்றும் இல்லை சார், பிரச்சனை இல்லை சார், நார்மல் அப்படிம்பார். அப்படி அப்போ இங்கே இருக்கக்கூடிய மக்கள் அங்கே போய் பார்த்தா என்னடா ஒரே வெள்ளக்காடாக இருக்குது அப்படின்னு தெரியும். அந்த மீடியாவில் அது ஹைலைட் ஆகாது, ஹாப்பியாக இருக்காங்க, அவ்வளோ. மீடியாவில் நியூஸ் ஆனால் தானே பிரச்சனை, நியூஸ் ஆகலைன்னா பிரச்சனை. டிவியில் நியூஸ் வரலன்னா ஹாப்பிங்கிற அளவுக்கு வந்திருக்காங்க. விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க, அவர்களுக்கு வந்து பேரிழப்பு, அதனால் உற்பத்தி பாதிக்கும், அதனால் வந்து இந்தியாவுடைய வளர்ச்சியை பாதிக்குங்கிறது யோசிக்க மாட்டாங்க. நாம் அதிகமாக உற்பத்தி பண்ணுவோம், அதிகமாக கொள்முதல் பண்ணுவோம், அதிகமாக மத்திய அரசு கொடுப்போம், மத்திய அரசு அதிகமாக ஏற்றுமதி பண்ணட்டும், ஒட்டுமொத்த பொருளாதாரம் வளருங்கிற சென்ஸ் நமக்கு இருக்கணும். ஐயோ கூட வந்துருச்சேன்னு கவலைப்பட்டால் நம்ம என்ன செய்ய முடியும்? இப்போ சென்னையில் இந்த 2-3 நாட்களாக பெய்த மழை வந்து அரசாங்கம் எப்படி கையாண்டதுங்கிறதுல விமர்சனங்களும் இங்க இருக்கிறத பார்க்க முடியுது. ஆங்காங்கே தண்ணீர் தேங்கியது, ஆனால் இங்க பெரிய பாதிப்பு இல்லை. அரசுக்கு வந்து இறைவனுடைய கருணை வந்து இன்னைக்கு வரைக்கும் கரெக்டாக இருக்குன்னு பார்க்குறேன். அது என்னென்ன, பெஞ்சிட்டு இருக்கிற மழை பெரிய மழை தான், ஆனால் ரொம்ப நல்ல விதமாக அதிர்ஷ்டவசமாக எல்லாருக்கும் நல்ல விதமாக, திமுக அரசுக்கு மட்டும் இல்லை நமக்கும் எல்லாருக்குமே சேர்த்து தான் விட்டு 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 பெய்யுது. ஸோ அந்த தண்ணி வடிகிறதுக்கு ஸ்பேஸ் கிடைக்குது. இந்த மேக வெடிப்பு மாதிரி இப்போ வந்து ஒரு பேச்சுக்கு வந்து ஒரு 2 TMC பெய்யுதுன்னு வச்சுக்கோங்க, மழை 2 TMC மழை போகுது, மழை தண்ணி போகுதுன்னு, அந்த 2 TMC ஒரே நேரத்தில் வெடிச்சது அப்படின்னா அது வந்து வெள்ளக்காடாக மாறிடுது. ஆனால் அது வந்து காலைல 6 to 8 2 மணி அடிச்சதுங்க, அப்புறம் 11 மணி வரைக்கும் ஒன்றுமே காணும், அப்புறம் 12 மணிக்கு திரும்ப அடிச்சதுங்க, அப்புறம் 3 மணிக்கு ஒன்றுமே காணும், 3 மணிக்கு அடிச்சதுங்க, அப்புறம் 7 மணிக்கு அப்படின்னு போச்சுன்னா அந்த ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வடிஞ்சிருது. நமக்கு வந்து முகத்துவாரங்களில் கடல் தண்ணியை உள்வாங்கணும், அப்போ உள்வாங்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. அது ரொம்ப ஒரு அதிர்ஷ்டவசமாக போயிடுது. அப்போ வந்து அந்த ஸ்பேஸ் விட்டு போயிடுறதுனால இவங்களால ஹேண்டில் பண்ண முடியும். மழை வந்திருக்கு, தண்ணி தேங்கியிருக்கு, அதை எடுத்து விடுறதுக்கான ஸ்பேஸ் கிடைக்குது. பெஞ்சிக்கிட்டே இருந்தால் அந்த நிவாரண பணியும் பண்ண முடியாது. உங்களுக்கு புரியுங்களா? அந்த ஸ்பேஸ் வந்து கிடைக்குது, அது இறைவன் வந்து கொடுத்துருக்கூடிய நல்வாய்ப்பு. அது திமுக அரசுக்கும் நமக்குமே கூட. இல்லை, இப்போ நவம்பருக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு எப்படி இருக்குங்கிறது தெரியும். ஏன்னா நவம்பரில் தான் பெரும்பாலும் வந்து சென்னை வந்துட்டு மழை நல்லபடியாக நடக்கணும்னு வேண்டிக்கிடுவோம்.